வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸோட இன்னொரு எபிசோட்ல கேட்சப் பண்றோம். இந்த எபிசோட்ல நம்ம தேர்ட் லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது ஹவு டு மேக் எ ஹேபிட் ஈஸி, இந்த லாவ் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுல என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த லாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஓவர் வியூவை பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த தேர்ட் சாப்டர்ல வந்துட்டு இந்த எல்லா யூனிட்டையும் பார்த்தாச்சு. பட் இது வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓவர் வியூ, ஒரு சம்மரி மாதிரின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஈஸியான ஒரு ஹேபிட்டை நம்ம ஈஸியா கிரியேட் பண்றதுக்கு ஒரு 5 டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஹேபிட்டை வந்துட்டு எதை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஈஸியா நம்ம வந்துட்டு விடுறதுக்காக ஒரு 2 டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு குட் ஹேபிட்டை ஈஸியா கிரியேட் பண்றதுக்குள்ள டெக்னிக்ஸ் என்னன்னு ஃபுல்லா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்ம ஹேபிட், நமக்குன்னு ஒரு ஹேபிட் போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அதை ரீச் பண்ண விடாம எதெல்லாம் நம்மளை ஹோல்டு பேக் பண்ணுதோ அது ஒவ்வொன்றையும் கட் பண்ணி விடணும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன், நம்ம போகணும்னு நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஹேபிட்டுக்கும் கரண்டான ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாம எதெல்லாம் நம்மளை வந்துட்டு அது போக விடாம ரீச் பண்ணுதோ அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி தூக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இப்ப நம்ம ஹெல்தி ஆகணும், ஜிம்முக்கு போய் உடம்ப ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற பாதையில ஒரு ஜிம்மை பார்த்து அதுல மெம்பர்ஷிப்பை போட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கிராஸ் பண்றப்பெல்லாம் ஓகே போகணும்னு ஒரு 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 கியூ இருக்கும், ஒரு ட்ரிகர் இருக்கும். ஓகே ஜிம்மு போற வழியில தான், போயிட்டு போயிடலாம், என்ன அட்லீஸ்ட் ஏதாவது 10 நிமிஷமாவது பண்ணிட்டு போயிடலாம்னு உள்ள போவோம். இது நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் ஜிம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கிற நாள் போவோம். சில டைம் நம்ம டவுனா இருக்கிறப்போ சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவு நம்மளோட ஹேபிட்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஹேபிட்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளோவில், ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஹேபிட்டை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் யுவர் என்விரான்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அதாவது இப்போ ஒரு நைட்டு தூங்கியாச்சு, தூங்கி முடிச்ச உடனே காலையில பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிக்கணும்னு ஒரு 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 காஃபி குடிக்கிறதே ஒரு ஹேபிட்டா இல்லாம இருக்கு, வெளியில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வீட்லயே பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காஃபி மக் எடுத்து, இப்போ நைட்டே பாத்திரம் எப்படியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே மேபி அந்த ஸ்டவ் பக்கத்துலேயே ஒரு 2 கிளாஸு, நமக்கு காஃபி போடணும் கிளாஸு, அப்புறம் அடுத்த நாள் காலையில் பால் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் லோட் முந்தின நாளே வைக்கிறது. இதே மாதிரி நம்ம அடுத்து நம்ம பண்ண போகிற விஷயத்துக்குள்ளதை முன்னாடியே நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்ப்போம் அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிடும். இப்போ சொல்லப்போனால் நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு வரோம், வந்த உடனே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒர்க் அவுட் கிளாத்து, ஷூஸு, தண்ணி பாட்டில் எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி சோஃபாவில் வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வருவோம், வந்தோடனே பார்ப்போம் சரி எல்லாம் ரெடியாக இருக்குது, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பு. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஈஸியாக ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ண முடியும். தேர்டு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் த டிசைசிவ் மூமெண்ட்ஸ். அதாவது நம்ம எல்லாரோட லைஃபையுமே ஒரு நம்மளோட குட் சாய்ஸஸ் அண்ட் பேட் சாய்ஸஸ் அதோட அக்யூமுலேஷன் வச்சே நம்மளோட ஃபேட் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ இந்த செகண்டில் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் வந்துட்டு ஒரு ஒரு பனானா சாப்பிடலாம், இல்லை 2 பனானா சாப்பிட்டு என்னோட ஸ்வீட் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஜிலேபி, லட்டு, நேம் இட், அது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வச்சுக்கோங்களேன். டெம்பரரியான டெம்டேஷனுக்காக நம்ம வந்துட்டு லாங் டேர்ம் கோலை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவு நம்ம வந்துட்டு அந்த ஒவ்வொரு சாய்ஸும் எடுக்கிறது வந்துட்டு குட் சாய்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த நம்ம மேக் பண்ணுற சாய்ஸஸ்ல இருந்து தான் ஒரு ஒரு கிளை மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் போகும், நமக்கு ஃபியூச்சரில் இருக்கக்கூடியதுக்கு. நம்ம கரெக்டான சாய்ஸஸ் சூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும், என்ன ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளே பாதை கிடைக்கும். இப்போ அதே இது நம்ம பேட் சாய்ஸஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோடு வந்துட்டு டீஜெனரேட்டிவாக போகிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப இருக்கும். 4வது டெக்னிக்காக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 minute ரூல். அதாவது நமக்கு எந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஹேபிட்டை ஃபர்ஸ்ட், இப்போ எடுத்த உடனே நான் அகெயின் ஒரு நாளைக்கு என்ன 100 புஷ்அப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் மோட்டிவேட்டடாக இருந்துட்டு முடிவெடுக்கிறது பெரிய மேட்டர் இல்லை. அதுக்கு அடுத்தடுத்த நாள் நம்மளால கன்சிக்யூட்டிவ் அதை பண்ண முடியுமாங்கிறத நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
அதுக்கு பதிலா எப்படி பெட்டரா ஒரு ப்ராக்டிஸ் வைக்கலாம்னா, சரி நான் இன்னைக்கு 10 புஷ்அப்ஸ் எடுப்பேன். நமக்கு எந்த ஹேபிட் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ, அந்த ஹேபிட்ட முடிஞ்ச அளவு அது சுருக்கி ஒரு 2 மினிட் வெர்ஷனா வச்சுக்கோங்க. இப்ப ஜர்னலிங் பண்ணா ஜஸ்ட் புக்க ஓப்பன் பண்ணிட்டு, டேட் எழுதிட்டு, ஹவ் ஐ ஃபெல்ட் டுடே, ஐ ஃபெல்ட் குட், இல்லனா ஐ ஃபெல்ட் சிக், சம்திங் ஏதோ ஒரு லாக் பண்ணிட்டு மூடி வச்சிரணும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேபிட்டை கிரியேட் பண்ணிட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஐடென்டிட்டி புதுசா மாறும். நம்ம புதுசா ஒரு ஹேபிட்டை 2 நிமிஷம் பண்ண 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 ஒவ்வொரு வாட்டி நம்ம அதை ஃபாலோ பண்றப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவான ஓட் வந்துட்டு அந்த புது ஐடென்டிட்டி கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டைம்ல நமக்கு வந்துட்டு இதுதான் நம்ம ஐடென்டிட்டின்னு செட் ஆயிரும். அந்த டைம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். 2 நிமிஷங்கிறது வந்துட்டு 5 நிமிஷம் ஆக்கிக்கணும். 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் ஆக்கலாம். இதுதான் அந்த ஜேம்ஸ் கிளியர் அவரோட ஃப்ரெண்டுமே ஒருத்தர் வந்துட்டு உடம்ப கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், டெய்லி ஜிம்முக்கு 5 நிமிஷம் மட்டும் போவாராம். நாள் போக போக அவருக்கு ஜிம்முக்கு ரெகுலரா போறது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. சரி 5 நிமிஷம் இருக்கும், கொஞ்சம் 10 நிமிஷம் ஆக்கும். அதே மாதிரி சொல்லிட்டு நம்ம அதை ஹேபிட் ஷேப்பிங் வாங்க. ஸோ அதுக்கேத்தாப்புல நம்ம ஒரு என்னென்ன ஃபேஸுங்கிறது பிரிச்சுட்டு அதுலேருந்து டிராவல் பண்றோம்னா கண்டிப்பா நம்மளால ஒரு ஹேபிட்டை ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி கடைசி மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்மளால டே டு டேல இருக்கக்கூடிய சிம்பிளான டாஸ்க் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்றோமோ, அவ்வளவுக்கு அளவு நம்மளோட பிரெயின் வந்துட்டு வேற கிரியேட்டிவான வேஸ்ல வந்துட்டு திங்க் பண்றதுக்கு, இல்ல வேற காம்ப்ளிகேட்டடான ஒர்க் வந்துட்டு பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். ஐ மீன் லைக் டைம் ஒதுக்க முடியும். இது எதுல இதை எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெடிக்கல்ல வந்துட்டு நம்ம ஒரு டேப்லெட் வாங்குறோம். அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நம்ம ரிப்பீட்டடா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் போய் வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஒரு கரெக்டா பிரிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத போட்டுட்டு இத்தனை நாளைக்கு எனக்கு ஒரு நாள் டெலிவரி பண்ணிருக்குங்கிற மாதிரி ஒரு டைம் அந்த எஃபோர்ட் எடுத்து நம்ம செட் பண்றோம். இல்லைன்னா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் அதுக்கேற்றப்பல கஸ்டமைஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் மெடிசின் கரெக்டா காலி ஆகும் போது அதுக்கு முன்னாடியே ஆர்டர் பிளேஸ் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்துடும். இதை வந்துட்டு நம்ம இந்த டிவி இந்த பில் எல்லாம் பே பண்றது கூட சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டியும் மொபைல் போனுக்கு பில் பே பண்ணும், அது பே பண்ணும், எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் பண்ணிடுவோம், மறந்துடுவோம், பெனால்ட்டி வரும், லேட் ஃபீ வரும். பெஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டு டெக்னாலஜி, ஏன்னா நிறைய இப்போ டெக்னாலஜி மாறி இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வேற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஹேபிட்டை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 2 டெக்னிக் இருக்கு. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த ஹேபிட் கிரியேஷனுக்குள்ள டெக்னிக் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணணும் இல்லையா. குட் ஹேபிட்டுக்கும் நம்ம கரண்டா இருக்கக்கூடியதுக்குள்ள ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணணும். அதே மாதிரி இல்லை இப்போ கரண்ட் ஹேபிட், ஐடியல் ஹேபிட், இந்த ஹேபிட்டுக்கு ஏலேருந்து பிக்கு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணும். இந்த ஒரு பேட் ஹேபிட்டை ட்ராப் பண்ண அந்த ஃப்ரிக்ஷனை அதிகம் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வீட்டில் இருக்கிறேன், டெய்லி நைட்டு வந்துட்டு நான் தூங்குறது லேட்டாகவே தூங்குறேன். காரணம் என்னன்னு பார்த்தா என் வீட்டில் வந்துட்டு என்னோட பெட்ரூம்ல ஒரு டிவி இருக்கு. அந்த டிவியை போட்டுட்டு அது அப்படியே ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும், பிஞ்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் டிவி பார்த்ததுக்கு அப்புறம் டிவி நம்ம கொஞ்ச நேரம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போய் அதை கலத்தி கபோர்டில் வைக்கிறது, இல்லைன்னா அந்த ரிமோட்டை கலத்தி வைக்கிறது, வயரை உருவி விடுறது. ஸோ நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரிக்ஷனை அதிகம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ரிமோட்டை மாட்டணும், நம்ம போய் நின்றுட்டு கபோர்ட்லேருந்து எடுத்து அந்த டிவியை மாட்டணும், அதுக்கு பசங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃப்ளோ போக முடியும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கமிட்மெண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. என்னன்னா அகைன் நம்ம எர்லியரா நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மேக் பண்ணக்கூடிய சாய்ஸஸ் எல்லாமே நம்மளோட ஃபியூச்சரை வந்துட்டு டிஃபைன் பண்றதுக்குள்ள முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபியூச்சரை திங்க் பண்ணி நம்ம இன்னைக்கு இப்போ வந்துட்டு ஒரு சில சாய்ஸஸ் மேக் பண்றோம். எப்படின்னா இப்போ நம்ம ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு ஒரு பர்சன் உடம்பு ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஓகே கிளாஸ்க்கு வந்துட்டு போய் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கிளாஸ்க்கு ஒரு கோச் கிட்ட போய் ஒர்க் அவுட் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படின்னா அது வந்துட்டு மந்தோட எண்ட்ல பே பண்ணிடுறது, இல்லைன்னா அந்த மாதிரிலாம் இருக்கிறத அந்த மாதிரி இருக்கிறத விட ஸ்டார்டிங்லே உங்களுக்கு எவ்வளோங்க பே பண்ணணும் பே பண்ணிடுறேன்,
எனக்கு இந்தந்த டேஸ் வேணும், இந்தந்த நாள் வந்துருங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி பைசாவ பே பண்ணியிருப்போம். அந்த பெர்சனும் நம்மகிட்ட வருவாங்க. ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கும். ஸோ, நம்ம வந்துட்டு அந்த அந்த ஒரு 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 பேட் ஹேபிட்லேருந்து ஈஸியா நம்ம வெளியிலயும் வர முடியும். இதை யூஸ் பண்ணி. நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டைரக்ஷன் போகாம இருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா, இப்போ மேகி நூடுல்ஸ் வாங்குறோம். ஃபேமிலி பேக்கா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி ஒரு நூடுல்ஸ் சாப்பிடுவோம். திரும்ப அப்படி மிச்சது இருக்கும். நம்ம அடுத்த நாள் பார்க்க டெம்ப்டேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ அதுக்கு பதிலா ஓகே சிங்கிள் பேக் வாங்குறேன். ஒரு சர்விங் சாப்பிடுறேன். முடிஞ்சது. அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அதோட எக்ஸ்போஷர் ரொம்ப இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேபிட்ட வந்துட்டு ஈஸியா நம்ம ஸ்டாப்பும் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க. ஹவ் டு மேக் இட் ஈஸி அப்படின்னு. இனிமேல் அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னா ஹவ் டு மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங் அப்படிங்கிறது. அதுல வந்துட்டு ஒரு ஒரு 3 எபிசோட்ஸ் கிட்ட 3 யூனிட்ஸ்ட இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் புக்கே முடிஞ்சிடும். ஸோ யா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப யூனிக். நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஏதாவது சொசைட்டியில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். முடிஞ்ச அளவு அது ஆக்கப்பூர்வமான இம்பாக்டாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே.